நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் லாட்டரி பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன். இதுக்கு முன்னால் நான் நிறைய லாட்ரி சீட்டை பற்றின பதிவுகள்லாம் போட்டுகிட்டு தான் வரேன். அந்த பதிவுகள் எல்லார்ட்டையும் எல்லாரும் ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த விஷயத்துலலாம் லாட்ரி பரிசுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பதிவுகளை போட்டு வரேன். அப்படி போடுற இந்த பதிவுகள் இப்போ இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் லாட்டரி பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற பதிவையும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் பரிசு கிடைக்கும் அப்படின்னா, பொதுவாக கிரகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா 9 கிரகம். இந்த 9 கிரகங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருடைய ஜாதகத்திலையும் 9 கிரகம் இருக்கும், நவகிரகம் இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் 27 இருக்கும். இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு சில நட்சத்திரங்களில் தான் இந்த கிரகங்கள் இருக்கும். அப்போ இல்லாமல் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும்ல. அப்படி விடுபடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருந்தால் லாட்ரி சீட்டு பரிசுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இருக்கும். அதே சமயத்தில் அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ விஷயம் லாட்ரி சீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா இருக்குது. இல்லைன்னா தான் எல்லாருக்கும் கிடச்சிருமே. லாட்ரி சீட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல செவ்வாயோட நட்சத்திரம், அதுக்கு அடுத்து புதனோட நட்சத்திரம். இந்த 2 கிரகத்தோட நட்சத்திரங்கள். இப்போ செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம் இருக்குது. அதே போல் புதனுக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். எல்லா கிரகங்களுக்கும் 3 நட்சத்திரம். அதுபோல் செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம், புதனுக்கு 3 நட்சத்திரம். ஏன் செவ்வாயோட நட்சத்திரத்தையும் புதனோட நட்சத்திரத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த புதன்கிறதான் ஒரு போட்டியை சொல்லக்கூடியது. அந்த போட்டியில் வெற்றிங்கிறத சொல்லக்கூடியது செவ்வாய். இதனால தான் நம்ம புதனை போட்டிக்கும் செவ்வாயை வெற்றிக்கும் எடுத்துக்கிறோம். சரி, இந்த எல்லாரும் பொதுவாக சொல்லும்போது செவ்வாயையும் புதனையும் நல்ல விஷயமாக தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு பேசும்போது புதனோ செவ்வாயோ வந்ததுன்னா பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, செவ்வாய்க்கு பேர் மங்களகாரகன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தான் எல்லாம் பயப்படுறது. செவ்வாயை தோஷம் அப்படின்னு சொல்லிடுறோம். இதே போல் புதனை ரொம்ப ஒரு நல்ல கிரகம், அது கல்விக்கு உரிய கிரகம், சொத்து சுகங்களுக்கு உரிய கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் புதனை நம்ம எல்லாரும் புதன் திசை வந்துட்டாலே பயம் வந்துடும் எல்லாருக்கும். புதன் திசையா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அது 6ஆம் இடத்துக்குள்ள ஒரு கிரகமாக இருக்கிறதுனால. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கும் புதன் 6ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால தான் எல்லாம் விளக்கிடுறாங்க. ஏன்னா செவ்வாய்க்கு பாருங்கள் மங்களகாரகன்னு பேர். எந்த ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் மங்களகரமாக இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு செவ்வாய் தான் காரகம். அதே போல் புதனுக்கு சொல்லுவாங்க, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. ஏன்னா புதனை பாருங்கள் குருவோட மேலே சொல்லியிருப்பாங்க. குரு தான் சுபகிரகம் இருக்கிறது இல்லையா. ஆனால் குரு கூட கிடைச்சிருவாராம், ஆனால் புதன் கிடைக்காதான். அதை பழமொழியாக சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான் அது. ஏன்னா ஒருத்தருக்கு போட்டியில் ஜெயிச்சு வந்துட்டார்னா அவருக்கு எல்லாமே கிடைச்சிருது. 9 கிரகத்தில் கிடைக்க வேண்டிய அத்தனையும் அவருக்கு கிடைச்சிருது. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கிரகங்களை பற்றி தான் நான் இந்த பதிவில் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ செவ்வாயோட நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய்க்கு 3 நட்சத்திரம், மிருகசிரிஷம், சித்திரை, அவிட்டம். இதில்
செவ்வாயோட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கணும். அதே போல் அப்படி இல்லை, கிரகங்கள் இல்லைன்னா லக்ன புள்ளியாவது இருக்கணும். லக்னத்தை கூட நம்ம இதில் கிரகம் மாதிரி தான் எடுத்துக்கணும். லக்ன புள்ளியாவது இருக்கணும். அதே போல் புதனோட நட்சத்திரங்கள்னு நம்ம எடுத்தோம்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த 3 நட்சத்திரங்களும் புதனோட நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் தான் அந்த 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 புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய்க்கும் ஒரு பவர் இருக்கும். உங்களுக்கு புதனும் செவ்வாயும் தான் அதே இந்த நட்சத்திரத்தில் இருக்கணும்னு கிடையாது. ஏதோ ஒரு கிரகம் இப்போ வந்து சூரியன் கூட வந்து சித்திரை, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கலாம். அதுபோல் குரு கூட இருக்கலாம், சனி கூட இருக்கலாம், எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம், ராகு கேது கூட இருக்கலாம், லக்ன புள்ளி கூட இருக்கலாம். இப்படி புதனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகமாவது இருக்கலாம். இப்படி உங்கள் ஜாதகத்துக்குள்ள லக்ன புள்ளியோ அல்லது ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்துலேயோ புதனோட நட்சத்திரத்துலேயோ இருந்தால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, இந்த போட்டியில் ஜெயிக்கிறது, லாட்ரி சீட்டு கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி புதனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரத்திலேயே கிரகங்கள் இருக்கிறது. சில பேருக்கு அதிக கிரகங்கள் கூட அதுலேயே இருக்கும். ஒரு சிலருக்கு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும், புதனோட நட்சத்திரத்தில் இருக்காது. சிலருக்கு புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்காது. இப்படிலாம் வந்து கிரகங்கள் வந்து அமைப்பு இருக்கும். ஆனால் செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் புதனோட நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எந்த ஒரு போட்டியிலையும் ஜெயிக்க முடியும். போட்டிங்கிறதுல பணம், இந்த லாட்ரி சீட்டு, இந்த மாதிரி விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரத்துலேயும் இருக்கும், செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த புதனோ அல்லது செவ்வாயோ வந்து அவங்களுக்கு அவயோகராக இருக்கக்கூடாது, இல்லை பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துட்டால் இதே புதன் செவ்வாய் காம்பினேஷன் நட்சத்திரங்களில் இவங்களுக்கு கிரகங்கள் இருந்து அதே லாட்ரி சீட்டு இந்த மாதிரி போட்டி இதிலெல்லாம் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் தோக்குறவங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதனோட நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்கும், செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்கும். அப்போ தான் அவங்கள வலுவோடு அந்த போட்டிக்கெலாம் கொண்டு போகும். அங்கே போயிட்டு அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு கிரகம் வந்து அவங்களுக்கு பாதகாதிபதியாக அமைஞ்சிரும், இல்லை அவயோகராக இருக்கும். கண்டிப்பாக இது 100% மிக சரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டு பக்கமே போயிடக்கூடாது. அதே போல் இவங்களுக்கு பாதகாதிபதி இந்த அவயோகராக இருக்கும்போது லாட்ரி சீட்டு இந்த மாதிரி இதில் வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவில் செலவு பண்ணி அதை மன அளவில் கொண்டு போனால் மிகப்பெரிய மன கஷ்டங்கள் உருவாகும். மன கஷ்டங்கள் உருவாகிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலையை கொண்டு போய் விட்டுரும். அதனால இந்த மாதிரி நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருந்தும் அது பாதகாதிபதியோ இல்லை அவயோகரோ இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் புதனோட நட்சத்திரத்துலேயும் அதே போல் செவ்வாயோட நட்சத்திரத்தையும் கிரகங்கள் இருக்குன்னா நிச்சயமாக இந்த ஜாதகர் லாட்ரி சீட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பரிசை வந்து ஜெயிப்பார். இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இந்த கிட்டத்தட்ட இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாவே தனஸ்தானமோ லாபஸ்தானமோ மிக சரியாக நல்ல ஒரு நிலையில் தான் இருக்கும். இப்போ ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பொதுவாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட், இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி சீட்டு இதை பற்றி பேசுகிறேன்னா இதுக்குன்னு தனியாக பார்க்குறவங்கள்ட்ட இந்த விஷயங்களை பார்க்கும்போது தான் இது வந்து பிடி கிடைக்கும். பொதுவாக திருமணத்தை பற்றி பார்த்துக்கிட்டு பிஸ்னஸை பற்றி பார்க்குறவங்களுக்கு இது அவ்வளோ பிடிப்படாது. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு இது வந்து தோணாது. இப்படி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு
ஜாதகம் பார்க்குறதுல இந்த மாதிரி ஒரு நுணுக்கம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு தனித்தனியாக ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ இந்த பதிவில் நான் வந்து இந்த புதனோட நட்சத்திரத்துக்கும் செவ்வாயோட நட்சத்திரத்துக்கும் கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு வந்து பரிசு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவயோகர் பாதகாதிபதியும் கூடவே சொன்னேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி புதன்லேயும் இருக்குது, செவ்வாயிலையும் கிரகங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்காம ஷேர் மார்க்கெட்லலாம் பெரிய அளவுக்கு இழந்திருக்காங்க. பிரச்சனையே அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த புதனும் செவ்வாயும் அவங்களுக்கு அவயோகர் இல்லைன்னா பாதகாதிபதியாக இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ லாட்ரி சீட்டுங்கிறது வந்து கோடிக்கணக்கான மக்கள் வாங்குறது தான். அதில் அதிர்ஷ்டசாலிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க, தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் வந்து அதில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பல நுணுக்கங்கள் இருக்குது, பல விஷயங்கள் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்க முடியுமானா கணிக்க முடியும். இது வந்து ஜோதிடத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. எல்லாமே ஒரு பவுண்டு, ஒரு கட்டுக்குள்ளே, ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி எல்லாமே ஜோதிடத்துக்குள்ளே. ஜோதிடங்கிறது ஒரு வட்டம் மாதிரி தான், அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதை மீறி கிரகங்களை மீறியும் நட்சத்திரங்களை மீறியும் எதுவுமே நடக்கவே நடக்காது. அதனால இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதை ஆராய்ச்சி பண்ணும்போது பல விஷயங்கள் கிடைக்குது. இந்த பதிவில் வந்து இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு நீங்கள் பார்க்கலாம். செவ்வாயோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதிகம் இருக்கா, இல்லை ஒரு கிரகம் இருந்தாலே போதும், ஏதோ ஒரு கிரகம், இல்லை லக்ன புள்ளி இருந்தாலே போதும், இல்லை புதனோட நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கா, ஏதோ ஒரு கிரகம், அப்படி இல்லைன்னா லக்ன புள்ளி. இந்த மாதிரி இந்த கிரகங்கள் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கப்போ அந்த நட்சத்திரங்களை நம்ம பார்க்கும்போது இது வந்து இந்த வேலை செஞ்சிடும், பரிசு கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களும் அதிலே பார்த்துக்கலாம். அதில் உள்ள பாதிப்புனால தான் பரிசு கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிசுகள், சின்ன சின்ன பரிசுகளாவது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.